ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை. ஆமென். இந்த வானத்தையும் பூமியையும் என் ஆண்டவராகிய தேவன் வார்த்தையினால் உருவாக்கினார். சொற்களினால் உருவாக்கப்பட்டதுதான் நாங்கள் இப்பொழுது பார்க்கிற இயற்கைகள், இரவு பகல். ரைட். இந்த வேத புத்தகத்தில் மிக முக்கியமானது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட அவனுக்கு தேவையான தகுதிகள் என்ன? மிக முக்கியமாக நேற்று நல்ல ஒரு பாடம் ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கு யோவான் 10வது அதிகாரம், யோவான் 10:34 தொடக்கம் 36 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நன்கு கவனியுங்கள், யாரும் பிலாக்கு பார்க்க வேண்டாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க தவறும் இல்லை. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா என்று யூதர்களுக்கு பதில் சொன்னபோது, மிக முக்கியமாக வேத வசனங்களை காட்டி உங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறது என்றார். சங்கீதம் 82:6. உங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு பதில் சொன்னபோது, யாருக்கு? வேதபாரர், பரிசேயர்கள். அவரிடத்திலே யூதர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நற்கிரியை நிமித்தமும் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி வேதபாரகர், சதுசேயர், பதுசேயர், யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழுந்தார்கள் குற்றம் பிடிக்க. கூடுமானால் வார்த்தையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இந்த யோவான் 10:34 தொடக்கம் 36 வரை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் அங்கே இருக்கிறது என்றால், சங்கீதம் 82:6 வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாய் அவர்களுக்கு பதில் சொன்னார். இது தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு காரியமாயிருக்கிறது. அவர் அவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வசனம் அப்படித்தானே சொல்லுது பாருங்க. அவர் அவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, மிக முக்கியமாக யாரை அவர் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை. ஹல்லேலூயா. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை ஆண்டவர் தேவர்கள் என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேத வார்த்தையும் தவறாததா இருக்கிறது என்றார். வேத வார்த்தையும் தவறு கிடையாது. வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் எல்லாமே அது மனிதனால் கொடுக்கப்படவில்லை. அது மனிதனால் ஏதோ ஊகித்து எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அது கர்த்தருடைய வார்த்தை.
ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவ ஜனமே, நீங்கள் அறிய வேண்டிய ஒரே காரியம், தேவனுடைய சிந்தையை, மிக முக்கியமாக தேவனுடைய சிந்தையை நீங்கள் அறியவில்லை என்றால் தேவனை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வோம்? சுருக்கமாக சொல்லுவேனே ஆனால், தேவனுடைய வார்த்தையை, இதுதான் தேவனுடைய வார்த்தை, எங்கள் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்காமல் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்வது எப்படி நாங்கள் சொல்லுவோம்? தேவனுடைய வார்த்தை அவர் எங்கள் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதற்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் தேவனை நேசிக்கிறோம் என்று எப்படி நாங்கள் சொல்லுவோம்? தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால், நான் சொன்னேன் இதற்கு முன்னதாக, தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஆழமாய் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். தேவனுடைய வசனங்களை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டுமாய் இருந்தால், மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த வேத புத்தகத்தை உங்கள் கையில் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அதை வாசிக்க வேண்டும், இல்லையா? நாம் ஏன் வேத புத்தகத்தை கையில் எடுத்து நாங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனே ஆயிருந்தால், இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள, என்னை குறித்து நான் சொல்லுவேனே ஆயிருந்தால், நான் வேத புத்தகத்தை உங்களை மாதிரி நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நான் வாசிக்கிறது கிடையாது. நான் கூடுதலாக பல பக்கங்களில் இருந்து ஆராய்வேன். பல மூத்த ஊழியர்கள் இருக்கிறார்கள், பல பக்கங்களிலிருந்து சில டீச், பைபிள் ஸ்டடி, இவைகளில் இருந்து நான் ஆராய்கிறேன். அதை இன்னும் அந்த வேத புத்தகத்தை படிக்க வேண்டும், அதுவும் ஒரு கடிதம் வாசிக்கிறது போல அல்ல, அதை ஊக்கமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அதை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய தேவனை நான் இன்னும் அதிகமாய் என்ன செய்ய விரும்புகிறேன்? அறிய விரும்புகிறேன். நான் ஆராதிக்கிற என் சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் இன்னும் அதிகமாய் அறிய விரும்புகிறேன். ஈவன் மோர், இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. ஏன் அவருடைய வார்த்தையை இன்னும் அறிய வேண்டும், அதை ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்திருந்தால், நான் சொல்ற தெளிவா விளங்குதா? நீங்கள் அவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருந்தால் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டீர்கள். நாம் இன்று அநேக பாவங்களுக்குள்ளே எங்களுடைய கால்கள், எங்களுடைய கண்கள், கோயிலில் ஒரு குணம், வீட்டில் ஒரு குணம், போகிற வருகிற இடங்களில் ஒரு குணம், அங்கோ ஒரு ஜீவியம், இஞ்சோ ஒரு ஜீவியம், இன்னும் மேட்டிமைகளும், இன்னும் உனக்குள்ளே கிடக்கிற பிசாசு வெளியே போகல, இன்னும் உன் பழக்க வழக்கங்கள் மாறல்ல, நீ தேவனை அறிய முதல் இருந்த சுபாவங்களே இன்னும் உனக்குள்ளே காணப்படுகிறது என்றால், நீ இன்னும் இந்த வெளிச்ச தண்டைக்கு வரவில்லை, சபைக்கு வந்திருக்கிறாய். சபைக்கு வந்தால் கிறிஸ்தவனாக இருந்துட்டு போகலாம். நீ இயேசுவை அறிய முடியாது, இயேசுவை காண முடியாது. அவரை
தேட வேணுமே. ஆனால் அவரை தேடுகிற ஒரே இடம் கல்லிலே இருப்பார், மண்ணிலே இருப்பார், துரும்பிலே இருப்பார், ஓட்டுக்கு மேலே இருப்பார். நோ, அவர் வாழ்கிற இடம் அவருடைய வார்த்தை. அவர் வாழ்கிற இடம் அவருடைய வார்த்தை. ஏன் மறுபடியும் மறுபடியுமாக இந்த வார்த்தையை நீங்கள் நேசிக்க வேண்டும், நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் விரும்புகிறார். என்றால் உங்களுக்குள் இருக்கும் அந்த வார்த்தை தான் உங்களுக்குள், அதாவது நீங்கள் இந்த வேத புத்தகத்திலே இருந்து அதை வாசித்து உங்கள் இருதயங்களுக்குள்ளாக பதித்து வைக்கிற அந்த வார்த்தை தான் உங்கள் ஜீவனை காக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஜீவனை பாதுகாக்கும். நிறைய காரியம் இருக்குது, நான் சொல்லிக்கொண்டே போவேன். உன்னை நீ ஆராய்ந்து பார். முதலாவது, நீ கிறிஸ்தவனா இல்ல இயேசுவோடு வாழ்கிற ஒரு நபரா என்பதை இந்த இடத்துல இந்த வசனங்கள் சுட்டி காட்டும். ஹல்லேலூயா. சிலர் கூடுமான அளவு தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து அதை தள்ளிவிட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். எப்படி இது எப்படியாகும்? இப்போது கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை பாருங்கள். வேத வார்த்தை தவறாய் போகாது. என்னவாம்? வேத வார்த்தை தவறாய் போகாது. இரண்டு அர்த்தம். வேத வார்த்தைகள் தவறாய் போகாது. இரண்டு அர்த்தத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். வேதம் மனிதனால் உண்டான ஒரு காரியம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வேதம் அது நித்தியமானது. இந்த சத்தியம் நித்தியமானது. நீங்கள் பாவிக்கிற இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற உன் பிள்ளைகளாயிருக்கட்டும், உன் கணவனாயிருக்கட்டும், மனைவியாயிருக்கட்டும், உன் வாகனமாயிருக்கட்டும், உன்னுடைய மாம்ச கண்கள் பார்க்கிற யாவும் அனித்தியமானது. நீங்கள் தூக்க வைக்கப்படுறீங்க பாருங்க. எதை நீங்க தூக்க வைக்கப்படுற புத்தகம்? எந்த புத்தகம்? தேவனுடைய. இதுதான் நித்தியமானது. நீ எதை வாசிக்க மாச்சல் படுகிறாயோ, எந்த புத்தகத்தை நீங்கள் உங்கள் அறையிலே உங்கள் வீட்டிலே தூக்கி அதை வாசிக்க அரியண்டப்படுகிறீர்களோ, அதுதான் நீங்கள் பயன்படுத்துகிற அத்தனை பொருள், பணம், சகலவற்றை பார்க்கிலும் பெருமதியானது. நீங்க வெறுக்கிற, நீங்க தள்ளி வைக்கிற தேவனுடைய இந்த வார்த்தை. அதான் சொன்னேன், வேதம் மனிதனால் உண்டான ஒரு காரியம் கிடையாது. அது தேவனால் நேரடியாக பேசி உங்க வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அது நித்தியமானது. அதை குறித்து சொல்லுகிற நேரத்தில் தாவீது அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 119:89 பாடமாக்கி நாங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதம் 119:89. கர்த்தாவே உமது வசனம் தெரியுமா? என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நித்தியம் என்பதை இது குறிக்கிறது. நித்தியம் என்ற வேர்டு அது நிரந்தரமானது. ஆமென். கட்டுற வீடு, நீ கட்டுற எதை கட்டினாலும், நீங்க எதை செய்தாலும் அது சில காலம். ஆனால் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய இந்த வார்த்தை, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், சில புத்திமதிகளை சொல்லுகிற நேரத்தில் உங்களோட காலம் வேற எங்கட காலம் வேற. எப்படி சொல்லுவீங்க? அது கிழவன் கிழவி காலம். 90ஆம் ஆண்டு, 78ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 68ஆம் ஆண்டு கிழட்டு காலங்கள்.
காலம் எவ்வளோ பிரதர் மாறி போய் கிடக்கு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியா. சட்டையை இங்கே போடன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ இங்கே போடுற காலம் பிரதர். உங்களுக்கு என்ன தெரியும்? பொக்கெட் இங்கே இருந்த காலம் போய் இப்போ முள்ளடத்தையும் பொக்கெட்டாக தான் இருக்குது. கிளிசல் இருந்தாலே நாங்கள் என்ன செய்வோம்? தைச்சிருவோம். இப்போ கிடக்கிற இடம் எல்லாம் கிளிசலாக கிடக்கு. காலம் மாறித்து, கம்ப்யூட்டர் காலம். நீங்கள் அந்த நேரத்தில் அந்த புள்ள பிடுங்கி, இந்த மஞ்சோனா கண்ட பிடுங்கி, அந்த அருகம்புள்ள பிடுங்கி திண்டு கொண்டு திரிஞ்சிங்க. இப்போ வேறு எல்லாம் ஃப்ரைட் ரைஸ், கொத்து, நாசிக்குடா, பாசிக்குடா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒருவேளை உன் தாய், உன் தகப்பன் உன்னை பார்த்து அப்படி பேசுகிற நேரத்தில் நீ நாசிக்குடா, பாசிக்குடா கதையை கதைக்கலாம், கீரிமீன் கதைகளை கதைக்கலாம். ஆனால் இந்த வேத வார்த்தையை எழுதி எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன் கொடுத்தவர் சொல்லிவிட்டார். வானமும் பூமியும் ஒளிஞ்சு அது மாறி போகும். காலங்கள் நவீன காலமாய் மாறி கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கொண்டு தெரிஞ்சாலும் எல்லாம் மாறும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாறவே மாறாது. உலகம் சொல்லுகிற பிரகாரம் கிழிஞ்ச டவுசர் போட விருப்பமாண்டா போடுங்கள். இந்த உலகத்திலேயே நிற்பீங்கள். நித்திய ஜீவனுக்குள்ளே வர நீங்கள் தகுதியற்றவர்கள். காலங்கள் மாறட்டும், கம்ப்யூட்டர் காலம் இல்லை. கம்ப்யூட்டரை தலகளாக வச்சு பார்த்தாலும் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட என் தேவனால் 2000 வருடங்களுக்கு முன் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அதில் அவர் சொல்லிவிட்டார், பச்சை குத்தாத, பெண் அணிகிற ஆடைய ஆண் அணியாத, ஆணுடையதை பெண் அணியாத. அது என்ன அந்த காலம்? நீ அந்த காலம் என்று சொல்லலாம். இந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளியும், எல்லாம் மாறி போகும். மனிதர்கள் மாறி போவார்கள். நீங்க நல்லா நேசிச்சு அப்படியோ கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிற எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் சொல்லுவார், எழுதப்பட்டதை கொஞ்சம் பாத்தியா? நாட்களை தந்தன், நேரங்களை தந்தன், கொஞ்சம் பாத்தியா? இல்லை நான் சபைக்கு போனேன், நான் பாட்டு படித்தேனா, அப்படி செஞ்சியா? அப்போ நீ ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு வேஷத்தை தரித்து கொண்டிருந்திருக்கிறாய். நீ என்னுடைய பக்கம் வரவில்லை. தேவனுடைய வார்த்தையை நீ என்ன செய்யவில்லை? நேசிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. வேதம் காலத்தின் நிமித்தம் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. வேதம் காலத்திற்காக அல்லது காலத்தின் நிமித்தம், சில பேர் இந்த புராண கதைகளை எழுதுவார்கள், அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. வானமும் பூமியும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. நேரங்கள் பாருங்க, இரவு பகல் வருகிறது. நான் ஆராதிக்கிற தேவன் அவைகளை வேறு பிரித்தார். வெளிச்சத்தை உண்டாக்கினார், பகலை உண்டாக்கினார். வெளிச்சத்தை ஆள்வதற்கு சூரியன், இருளை ஆள்வதற்கு சந்திரனை கர்த்தர் உண்டாக்கினார். வார்த்தையின் வடிவாக சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்றால், வேத வார்த்தை காலத்தின் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட ஒரு புத்தகம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. அதை யாரும் மாற்றவும் முடியாது. நேரங்களும் இந்த உலகமும் கடந்து போய்விடும். தேவனுடைய வார்த்தை கடந்து போகாது. அது நின்று வேலை செய்யும். ஏன் நான் இதை மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வேத புத்தகத்திற்கு நீங்கள் எவ்வளோவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளோவற்றிற்குத்தான் தேவன் உன்னோடு இருப்பார். அவ்வளோவற்றிற்குத்தான் நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். நீ இந்த வேதத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறியோ அவ்வளோவற்றிற்குத்தான் தேவனும் உன்னோடு இருப்பார். நீங்களும் கிறிஸ்து அவனாய் பிரிக்கப்பட்டிருக்காமல் ஒன்றாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. காரணம், வார்த்தையான தேவன் தான் மாம்சமாய் இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்டு என்ன செய்யுமா? என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஒருவர்
ரட்சிக்கப்பட்டவரா இல்லை அவர் ரட்சிக்கப்படவில்லையா அல்லது வெறுமனே கிறிஸ்தவராக அவர் வாழ்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த நபர், சபைக்கு வருகிற அந்த நபர் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறாரா என்று முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன வேண்டும்? பார்க்க வேண்டும். சபைக்கு ஒவ்வொரு நாளும் ஓடி வந்தாலும் அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரா இல்லையா என்பதை முதலாவது நாங்கள் கண்டு அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை குறித்து இன்றைக்கு நான் ஏன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது என்பதை காட்டுவதற்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. அங்கும் இங்குமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமாய் தேவனுடைய வார்த்தை, ஜெபம், அவரை துதிக்கும் துதி எவ்வளவு மேன்மை, அதிலும் அவருடைய வார்த்தை மிக முக்கியமானது. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இது மனித வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இது சத்தியம். இது மனித வார்த்தை அல்ல, இது யெகோவா யாவே எல்ஷடாய் சர்வ வல்லவன் உரைத்த, அவர் உரைத்த வார்த்தைகள். மத்தேயு 24:25 தேவனே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24:25 ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அப்ப வேதத்தில் இருக்கும் ஒரு உறுப்பு, அதையும் வேத வசனங்கள் தான் சொல்லுகிறது. ஒரு கமா, ஒரு விசிறி, ஒரு குத்து, வேதத்தில் இருக்கும் ஒரு உறுப்பு ஒளிவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமாயிருக்கும். வேதத்தில் இருக்கிற ஒரு கமா, ஒரு விசிறி, ஒரு குத்து, காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது? அது ஒருபோதும் மாறாது. காரணம், அது மனித வார்த்தை அல்ல, தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகள். நீங்க மாறலாம், நீங்கள் சபையை விட்டு ஓடலாம், நீங்கள் இன்னும் ஒரு சபை பார்க்கலாம், நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகலாம், அல்லது இந்த கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு அடுத்த கிழமை வராம விடலாம். ஆனால் வேத வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. ஒரு உறுப்பாகிலும், அதில் ஒரு சிறு குத்தாகிலும் விசிறியாகிலும் ஒளிந்து போவதை பார்க்கிலும் வானம் பூமி அது ஒளிந்து போவது நலமாயிருக்கும் என்றால், இன்னும் ஒரு காரியத்தை விளக்குகிறேன். இவ்வளவற்றுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், வார்த்தையை என் ஆண்டவர் ஆகிய தேவன் எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார். உங்களுக்கு விளங்குதா? அது சத்தியம் விளங்குதா? விளங்குதா? கிறிஸ்தவத்தை மேன்மைப்படுத்தவில்லை, நீ வேதத்துக்கு வந்தபடியினால் அதை மேன்மைப்படுத்தவில்லை, உன் பெயர் மாற்றப்பட்டபடியினால் மேன்மைப்படுத்தவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அவ்வளவற்றிற்கு தேவன் உங்களோடு இருப்பார், மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. இது அவருடைய சத்தியம். இன்னும் ஒன்று, வேதத்தில் இருக்கிற அந்த எழுத்து, அந்த குத்து, இது மாறுவதை பார்க்கிலும் இந்த உலகம் அழிஞ்சா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிற ஆண்டவர் எவ்வளவற்றிற்கு தேவனுடைய வசனத்தை, இந்த வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறார். சங்கீதம் 119 60வது வசனம். சங்கீதம் 119 60வது வசனம். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். வேதம் வாசிக்காத, அதற்கு கீழ்ப்படியாத ஆத்துமா, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், என் அன்பு தேவ ஜனமே, உன் இருதயத்தில் எழுதி வை.
வேதம் வாசிக்காத, இந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆத்துமா ஆபத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சாத்தான் ஒரு நாள் வருவான் உங்களை சோதிப்பதற்கு. இரவு நேரத்திலே வருவான், பகல் நேரங்களிலே வருவான், நீ தனிமையாக இருக்கிற நேரங்களிலே சத்துரு வருவான், சாத்தான் சோதிப்பதற்கு வருவான். அப்பொழுது உங்கள் கையில் ஆயுதம் இல்லாமல் போகும். கட்டாயம் அவனுடைய கடவாய் பற்களுக்கு நீங்கள் இரையாவீர்கள். இது சத்தியம். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி அலைகிறான். அவன் வருகிற நேரங்கள் எங்களுக்கு தெரியாது. அது எந்த நேரம் என்று, திருட வருகிற நேரம் எங்களுக்கு அது என்ன நேரம் என்று தெரியாது. ஆனால் வேதம் வாசிக்காத, இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாத, அது யாராயிருந்தாலும், சாத்தான் ஒரு நாள் உங்களை சோதிக்க வருகிற பொழுது உங்கள் கையிலே ஆயுதம் இல்லை, அவனை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாதபடி நீங்கள் அவனுடைய கண்ணிக்கு, அவன் கொண்டு வருகிற அந்த பட்டயத்திற்கு நீங்கள் இரையாவீர்கள். நீங்கள் சத்துருவின் கைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டு நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமாயிருந்தால், மிக முக்கியமாக உங்களுக்கு தேவையான ஒரு ஆயுதம் அவருடைய வார்த்தை. சில பேருக்கு அது பிடிக்காது. வார்த்தை, பைபிள். ஹெட்ஃபோன் அடிச்சு பாட்டு கேட்பாங்க. ஆனால் இது டஸ்ட் அடிச்சு கிடக்கும். பிரயோசனம் என்ன? முத்தார வீடு முழுக்க வசனங்கள் தொங்கும். ஆனால் இங்கே தொங்காது, இங்கே இருக்காது. பிரயோசனம் என்ன? வேணுமெண்டா நீ வெளியில வசனங்களை கொழுவி வச்சு நான் ஒரு கிறிஸ்தவள் என்று காட்ட முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ ஒரு வேதக்காரி, அவ்வளவுதான். நீ அவருடைய நெருங்கிய ஒரு சிநேகிதனாய் வாழ முடியாது. காரணம், நீ வேத வார்த்தையை நேசிக்காமல், இந்த சத்தியத்தை பகைத்து கொண்டு, இதை வாசித்து, இதை நேசித்து, இதற்கு கீழ்ப்படியாமல், நீ இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும், அவரின் சிநேகிதன் என்று சொன்னாலும், அவரின் நண்பன் என்று சொன்னாலும், உன்னை நீயே வஞ்சிக்கிறாய், உன்னை நீயே ஏமாற்றுகிறாய். உங்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்று பிசாசு நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். பிசாசு ஒரு வெறுமையான, ஒரு காலியான இடத்தை பார்த்தால் அது அவனுக்கு போதும். என்ன இடம்? ஒரு வெறுமையான, ஒரு காலியான, ஒன்றுமே இல்லாத. நான் எதை குறித்து பேசுகிறேன்? நீ ரட்சிக்கப்பட்டாய், இயேசுவை அறிந்து கொண்டாய், நல்லது. எவ்வளவற்றிற்கு இப்பொழுது அந்த நேரம் எனக்கு வேண்டாம். தேவனை அறிந்து கொண்டதன் பிற்பாடு எவ்வளவற்றிற்கு இந்த வேத வார்த்தை என்னும் முத்துக்களால் உன்னுடைய இருதயத்தை நிரப்புகிறாய். உங்களை எப்படி பிசாசு பிடிக்க வேண்டும், எப்படி உன்னை ஆட்கொள்ள வேண்டும், எப்படி உன்னை மாற்றலாம், எப்படி உன்னை கைப்பற்றலாம் என்று அவனுக்கு தெரியும். ஒரு காலியான ஒரு இடத்தை, ஒரு வறுமையான ஒரு இடத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், உங்களுக்குள்ளே வந்து வாழும்படியாக. நான் சொல்ற விளங்குது? அவ்வளவு விளங்கிச்சா? ஐயோ இதுங்க பாபம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம், ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கடைக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் சிலவளை வேலைக்கு போகிறோம். டைம் இல்லை பிரதர், டைம் இல்லை, டைம் இல்லை. காலங்களை பிரயோஜனப்படுத்திக்கொள். சாப்பிட டைம் இருக்கு, அரட்டை அடிக்க டைம் இருக்கு, கடைக்கு போக டைம் இருக்கு, சினிமா பார்க்க டைம் இருக்கு, தூசணம் பேச டைம் இருக்கு.
அங்காளையும் இங்காளையும் கண்ணை விட டைம் இருக்கு. ஆனால் ஜபிக்க வேதம் வாசிக்க டைம் இல்லைன்னு சொல்லுகிற கிறிஸ்தவனே, நீ பாவம் செய்கிறாய். டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஒரு நாள் வருவார். அவர் சொல்லுவார், உனக்கு தான் டைம் இல்லையே, நான் வாராக்களை மட்டும் கூட்டிட்டு போறேன், நீ நில், உனக்கு டைம் இல்லை, நீ இங்கேயே நில் என்று சொல்லிவிடுவார். இது நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிற இது ஒரு மேப். ஹல்லேலூயா. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன். நீ இதை வறுத்து கொண்டு எப்படி அவர் வழியில வர முடியும்? இதை வறுத்து கொண்டு எப்படி நான் ராஜ்யத்துக்குள்ள போவேன்? நான் ராஜ்யத்தின் பிள்ளை. முடியவே முடியாது. ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு வறுமையான இடத்தை அவன் தேடுகிறான், ஒரு காலியான இடத்தை தேடுகிறான், வந்து பார்க்கிறான். அந்த காலியான இடம், அந்த வறுமையான இடம் எது என்று நான் சொல்ல போகிறேன். வெறுமனே சபைக்கு வந்து கொண்டு தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காட்டி சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபித்து பம்மாத்து பண்ணுகிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த வேத வார்த்தைகளையோ அவர்கள் என்ன செய்கிறதில்லை, மதிக்கிறதில்லை. நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறீங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவர் என்று கூப்பிடுறீங்க, ஆனால் இந்த வேத வார்த்தைக்கு நீங்களோ எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை. பழைய ஏற்பாட்டிலே எத்தனை இடங்களிலே இஸ்ராயேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனே என்று கர்த்தரா கிடந்து கர்த்தாவே என்று கூப்பிடுகிறாய், உண்ட தொண்டையை திறந்தாலே பக்கத்தில் இருக்கிறவன் கிடந்து ஆடுறான், தொண்டை பூ கலண்டு விழுந்துரும் போல கிடக்கு. ஆனால் நீ வெறும் தொண்டையினால் கத்துகிறாய், உன் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. காரணம், நீ என்னுடைய சத்தியத்திற்கு இந்த வார்த்தையை நீ கையில் எடுக்கிறதும் இல்லை, அதை படிக்கிறதும் இல்லை. ஆனால் வெறுமனே சொல்லுகிறான், கிரீச்சாமன் கிரீச்சாமன் கிரீச்சாமன், சாகும் வரைக்கும் சொல். ராஜ்யம் உனக்குரியது அல்ல, ராஜ்யம் உனக்குரியது அல்ல. மனம் திரும்பாம கிடக்கிற என் அன்பு தேவ ஜனமே, மனம் திரும்பு. ராஜ்யம் உனக்குரியதாய் மாற வேண்டுமானால் நீ இந்த வேதத்துக்குரியவனாய் மாற வேண்டும், நீ இந்த சத்தியத்துக்குரியவனாய் மாற வேண்டும். இதுதான் முக்கியம். ஏன் இன்று அவருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறேனே, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றி அமையாத பெரிய 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 காரியம் பொக்கிஷம் என்றால் இது அவருடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் சொல்லிவிட்டேன், சத்துரு என்ன செய்கிறான், ஒரு இடத்தை தேடுகிறான். வேதம் படிக்காதவர்கள் அந்த இடம் வறுமையாயிருக்கிறது. சத்தியத்தை வாசித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அவர்கள் இடம் வறுமையாயிருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், வேதத்தை குறித்து ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? அது சின்ன காரியம், ஆனால் அதுதான் பெரிய காரியம். சாத்தானுக்கு ஒன்றுதான் ஆயுதம், அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஒன்றுதான் ஆயுதம், அதுதான் தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தனது அனுபவத்தினால் சாத்தானை தோற்கடிக்கவில்லை. சத்துரு சோதிக்க வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அனுபவத்திலும் பிதா அவரை அழைத்து அனுப்பிய அந்த காரியங்களையும் சொல்லவில்லை. சத்துருவோடு பேசுகிற பொழுது, ஃபேஸ் பண்ணுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், எழுதி இருக்கிறதே. என்ன சொல்லுகிறார்? சொல்றாரா இல்லையா? என்ன சொல்லுகிறார்? படா கள்ளா, படா, இப்படியா சண்டை பிடிச்சவர்? எழுதி இருக்கிறதே. அப்ப எழுதி இருக்கிறதே என்றவர் இப்படி அடிச்சு சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமான அந்த சத்தியங்களை அவர் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒரு சம்பவம், நீர் தேவனுடைய குமாரனா என்று சத்துரு என்ன செய்கிறான் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது?
இயேசு ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஒரு வெண்புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன். பிதா ஒரே பரணகுமாரன் எங்களுக்காக தந்தார். அவர் மூலமாக நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுதான் எங்கள் கதாநாயகன். ஆமென். அதை ருசிச்சு சொல்லணும், ருசிச்சு ரசிச்சு சொல்ல வேண்டும். இயேசுதான் என் ராஜா. ஹல்லேலூயா. இது பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு சில பேர் வாயை கட்டி வைக்கும். இயேசுதான் ராஜா என்று சொல்வதற்கு சிலரை சத்துரு என்ன செய்கிறான்? இல்லை சிவப்பு சட்டை கருப்பு சட்டை விடுறான். இல்லை வாயை ஜான முட்டையால் அடைச்சு வச்சிருக்கிறான். ஜான் அங்க பிறந்த முட்டை போடுற விளங்குதான். இப்ப இதை பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இவரை நேசகுமாரன் சொல்லுகிற பொழுது நீங்க சொல்லுங்க, இந்த கள்ள சாத்தான், என்ன சாத்தான்? கள்ள சாத்தான். இவன் கேட்டிருப்பானா இல்லையா? கேட்டிருப்பானா இல்லையா? அவர் தேவனுடைய குமாரன் என்று அனுப்பிய பிதாவாகிய தேவனே இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற நேரத்திலே கட்டாயம் சொல்றேன், உங்களை ஒட்டுக்கதையில கேட்கறது போல சத்துரு அவன் பழக்கம் ஒட்டுக்கதை கேட்கிறேன். சத்தியமான உடையுது வீட்டுக்க, பக்கத்து வீட்டு கதை இது. அவன் ஒட்டுக்கதை கட்டாயம் கேட்டிருப்பான். ஒன்று கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனா? இப்ப பிசாசும் எதை கொண்டு வாரான்? வசனத்தை தான் கொண்டு வருகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அடுத்தது இந்த கல்லுகள் அது இருக்கட்டும். இப்ப பிசாசுக்கு என்ன? நீர் தேவனுடைய எப்படியாவது நைஸ். உங்கள் அடுப்பமே அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க நடுங்க சிவப்பு சட்டையோட அல்லது நீல சட்டையோட. இப்ப பிசாசு வந்து நிற்கிறான், நீ தேவனுடைய குமாரனா? என்னத்தடா சொல்ற? பைபிளை கையில் எடுத்து 1 வருஷத்துக்கு மேல இப்ப விளங்குது. ஆனா நீ கிறிஸ்தவன். நீ யாரு? சேர்ச்சைக்கு வாரணி, பாட்டு படிக்கிறனி. உன்ன போல பாட்டு படிக்க ஒருவானும் இல்லை. அப்படியே குரல் அப்படியே பாட்டு படிக்க துவங்கினாலே நம்மளோட ஆடும் நல்லா படிக்கும். நல்ல பாடகர்கள் நீங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசு நின்று பிசாசோடு பேசிய அந்த இடத்தை நீங்க நில்லுங்களன் மணக்கல்ல கண்ண மூடு 2 நிமிஷம். பிசாசு வந்து கேட்டான், ஓதைப்பன் ஓதை அரவன் சொத்தையில இதான் உங்களோட வாயில் என்ன செய்திருக்கும்? என்ன செய்திருக்கும்? உங்களோட வார்த்தையில பேசுறன். இன்றைக்கு வீடுகளுக்குள்ள ஒட்டி நின்று பார்த்தா சண்டை, கணவன் மனைவிக்கு கதைக்கிற கதை கேட்க இயலாது. ஆனா இங்க வந்து ஆவியில நிரம்புற அங்க வீட்டுக்குள்ள சண்டை. அந்த அந்த ஐயாட்ட கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவார் அந்த மனுஷி படுத்துற பாடு. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட இருக்கிறதா சாகிறதான்னு தெரியுதில்ல. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் என்ன போட்டு படுத்துறாள் பாடு. ஆனா கதைச்சி பார்த்தீங்கண்டா ஆண்டவருடைய கதை. பாஸ்டர் பிரசங்கிமாரும் என்ன செய்து விடுவார்கள்? தோத்து விடுவார்கள். ஜபம் பண்ண குந்துனா ஜபம் பறக்கும். ஆனா இரவேல பாத்ரூம் போக பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாரியா வைத்து வருவோம். அப்ப ஏன் சுத்தம் பண்றான்? நீ யாருக்கு பயப்படுகிறாயோ அது உன். எத்தனை பேர் பேய கடவுளாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து இதற்கு பயந்து நடுங்குகிறவனே நான் நோக்கி கொஞ்சம் வாரியா. பேய் என்ன கலரண்டே இன்னும் உனக்கு தெரியா? வாரியா. சபைக்கு வார உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையா வாங்க, துதிக்க வாஞ்சையா வாங்க. ஆனா ப்ளீஸ்
உலகம் செய்கிறதை செஞ்சு கொண்டு தான் கிடக்குது. சபைக்குள்ளே இருக்கிற சில அடங்காததுகளும் செய்கிறதை செஞ்சு கொண்டு தான் இருக்குதுகள். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தயவு செய்து ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவன் சுரண்டுறான், அவன் பிக்கான், அவன் வெட்டுறான், அவன் கொத்துறான், என்ன அவள் இப்படி பண்ணுறாள், தயவு செய்து செய்யாதீங்க, வேணாம். கிட்டத்தட்ட சபை துவங்கின நாள்லேருந்து நானும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். அந்த ஆத்துமா ஏதோ ஆபத்தில் கிடக்குது, மனம் திரும்புகிற மாதிரி தெரியுதில்லை. ஏன் நீங்கள் கடவுளாக மாறுறீங்க? தயவு செய்து வேணாம். இந்த வார்த்தை சொல்லுது, நீ அப்படி செய்யாம. நீ சபைக்குள்ளே வந்திருக்கிறியா, ஆண்டவருடைய வார்த்தையை நேசிங்க. கண்ணை மூடுங்க. பேய் வந்து உனக்கு மேலே ஒன்று விழுந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி நல்ல ஆண்டவர் ஆராதிங்க. அவன் இப்படி சொல்கிறான், அவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான். நான் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை போகிற நேரத்திலே அதுவும் ஒரு ஆவி உன்னை திசை திருப்புவதற்கு அவர்களை என்ன செய்யும்? பயன்படுத்தும். நீ அதில் பிடிபட்ட அப்புறம் நல்லா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் என்ன செய்வீங்க? டக்கண்டு மைண்டை விட்டுருவீங்க. விளங்குதா? இதில் நிப்பாட்டணும். நீர் தேவனுடைய குமாரனா இல்லையா? நான் சொன்னேன், அந்த இடத்துல உங்களை எடுங்கள். இப்படித்தான் பிசாசு வருவான். உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள், துன்பம் வருகிற நேரத்தில் இந்த ஆயுதமாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாமல் அந்த இடம் வெறுமையாக இருந்தால் கட்டாயம் பிசாசு வந்து குடிகொள்ளுவான். அவன் வந்தாலே போதும், உங்களுடைய அழகாக இருக்கிற வீட்டுக்குள்ள அழகாக வடிவாக ஷோகேஸுக்குள்ளே வச்சிருக்கிற எல்லாமே என்ன செய்யும்? பிறகு உங்கள் வளவுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நல்ல ஷடுவலாக வச்சு சும்மா அந்த மாதிரி கத்திரிக்குள்ளால் வெட்டி மரங்கள் அழகு பார்த்து வடிவாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறத எல்லாத்தையும் ஒரேடியாக பிச்சு உன் வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். நல்லா இருக்கிற உங்கள் வாழ்க்கை என்ன செய்து விடுவான்? கெடுத்து விடுவான். இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். இயேசு கேட்டிருக்கலாம், பிதா சாட்சி கொடுக்கக்குள்ள உனக்கு தெரியாதா? கேட்டிருக்கலாமா இல்லையா? நான் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறக்குள்ள அவர் நேசகுமார் என்று சாட்சி கேட்டிருக்கலாமா இல்லையா? இல்லை. பிசாசு பேசிய வார்த்தைக்கு இப்படியும் எழுதி இருக்கிறதே சொல்லுகிறாரா இல்லையா? இப்படியும் எழுதி இருக்கிறதே. அதற்குத்தான் தேவை தேவனுடைய வார்த்தை. இயேசுவுக்கு தெரியும் அனுபவத்தினால் பிசாசை துரத்த முடியாது. எதனால்? நான் 25 வருடம் சபைக்கு வந்தேன், இத்தனை வருடம் பேய் கலைக்கிற ஊழியத்தில் இருந்தேன், இத்தனை வருடம் பாட்டு பாடினேன். நான் இத்தனையாம் ஆண்டு ஆண்டவர் அறிந்து கொண்டு இப்படியெல்லாம் மலையேறி காடேறி ஊழியம் செய்தேன். இது உன் அனுபவம். என்னது? இப்பொழுது என்ன செய்கிறாய்? அது முடிந்தது. ஆண்டவர் சொன்னார், உன் மரண பரியந்தம் ஆயுள் காலமெல்லாம் இதற்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? பெரியவனாயிருப்பான். அந்த காலம் இருக்கட்டும். இயேசு அவருக்கு தெரியும் அனுபவத்தினால் சத்துருவை துரத்த முடியாது. வார்த்தையை கொண்டு வாரியா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் தொடக்கம், வெளிப்படையாகமம் கடைசி அந்த வசனம் வரைக்கும் பிசாசு தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் பிசாசு அதற்கு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். அதை நான் சொன்னேன் ஆரம்பத்தில். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா இல்லையா, அவன் பக்கத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அவன் எவ்வளவற்றுக்கு இந்த வார்த்தையை நேசித்து இந்த வேதத்தோடு இதோடு கட்டி பிறழுகிறானோ, பாவத்தோடு தானே பிறழ்றீங்க, இதோடு இருக்கிறானோ, இதோடு வாழ்கிறானோ, அவன் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இப்படியும் எழுதி இருக்கிறதே. அவனை தோற்கடிக்க ஒன்றுதான் ஆயுதம், அவருடைய வார்த்தை. பிசாசால முடியல. இயேசுவை மேற்கொள்ள முடிஞ்சுதா? முடியவே முடியல. இன்றைக்கு இந்த சத்துருக்களை குறித்து, பிசாச எதிர்த்து நிற்கிற வசனங்களை குறித்து நான் உங்களிடத்தில் கேட்பேனையா இருந்தால், வாலிப தங்கச்சி உன்னை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவரை அறிந்து கொண்டு எத்தனை வருஷம் வார்த்தை கேட்குறீங்க. நான் இதை குறித்து கேட்பேனையா இருந்தால் பிரச்சனையாகிவிடும். உங்களால் பதில் சொல்ல முடியாது. காரணம், நீங்கள் இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, பிறகு பைபிளை கொண்டு வச்சிருவீங்க. அல்லது ஒருவேளை 2 தாள் ஒரு 2 வசனம் வாசிக்கலாம்.
ஆனால் அந்த வார்த்தையின்படி நீ நடக்கிறாயா? கர்த்தர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தை. சாத்தான் காலம் வருவதற்கு முன் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி அலைகிறான். அவனுடைய 24 மணி நேர டியூட்டி அவன் சரியாக செய்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை கொள்ளலாம்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இன்று கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருப்பீர்களே ஆனால் சீக்கிரம் பிசாசு உங்களையும் விழுங்கி போடுவான். நீங்கள் காக்கப்பட வேண்டுமாயிருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். என்னை குறித்து நான் சொல்லுகிறேன், நான் பிசாசுக்கு பயப்படுகிறவன் கிடையாது. இவங்களுக்கே தெரியும். பேய்க்கு பயப்படுகிறவன் கிடையாது. எனக்கு பயம் கிடையாது. ஏன் அந்த பயம் இல்லை என்று நான் சொல்லுகிறேனே இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. அது உறுதி. நான் நம்புகிறேன். நான் பயப்பட வேண்டியதும் இல்லை. பிசாசே சாட்சி கொடுத்திருக்குது. நீ வருகிற நேரத்தில் உன்னை கண்டு நாங்கள் ஓடுறோம். ஏன் ஓடுறோம்? நாங்கள் உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷன் தானே. தேவனுடைய வார்த்தை யார் யாருக்குள்ளாம் இருக்கிறதோ அவர்கள் யார் என்று பிசாசுக்கு தெரியும். உங்க வாசலுக்கும் வரமாட்டான். ஹல்லேலூயா. வாசலுக்கும் வரமாட்டான். பார்த்துட்டு போமன்னும் வரமாட்டான். அதான் நான் சொன்னேன், வறுமையாயிருந்தால் என்ன செய்வான்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருந்தால் சீக்கிரமாக அந்த சத்துரு விழுங்கி போடுவான். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் ஒவ்வொரு முறையும் சத்துரு உங்களை தொந்தரவு படுத்த வருகிற அந்த நேரத்தில் அவன் தோற்று போவான். ஆமென். உங்களை அறியாமல் எவ்வளோ வீட்டுக்குள்ள எவ்வளோ காரியம் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஒவ்வொரு முறையும் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, இதைத்தான் அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் சத்துரு வருகிற பொழுது, பிசாசு வருகிற பொழுது அவன் தோற்கடிக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? தேவனுடைய வார்த்தை சத்தியம், அது நித்தியமானது. அதை நான் சொன்னேன் அப்போதையோ. சத்துருவுக்கு 100க்கு 100 வேத புத்தகம் முழுவதும் தெரியும். இன்னும் ஒரு காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். கூடுமானாலும் அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுவார்கள் என்றால், சத்துரு இந்த வசனத்தை கொண்டு வருவான். இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படி சொல்லப்பட்டிருக்குது, உங்களை மாற்றி உங்களை திசை திருப்புவதற்கு வசனத்தை பயன்படுத்துவான். அதை நான் சொல்லுகிறேன். பிசாசுக்கு வசனம் தெரியும். ஆனால் அவன் அதை எதற்கு பயன்படுத்துகிறான் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவன் அதை எதற்கு பயன்படுத்துகிறான்? உன்னை குழப்புவதற்கு. நான் எத்தனை பேரோடு பழகி வந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வசனத்தை படிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சில அதிகாரங்களை அப்படியோ பிடிச்சு கொண்டு மற்றவர்களை என்ன செய்வார்கள்? குழப்புவார்கள். சில பேர் குழம்பியும் இருக்கிறார்கள். சில பேர் குழம்பி ஆண்டவரை விட்டு தூரமும் போயிருக்கிறார்கள். சிலர் குழம்பி எகிப்துக்கே மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். பழைய வாழ்க்கை உனக்கு வேண்டாம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கொண்டு வந்தார். ஆனால் சிலர் குழம்பி எகிப்துக்கே போயிட்டாங்க. நான் பார்வோனுக்கு அடிமையாகவே நான் இருக்கிறேன். விளங்குதான்? பிசாசுக்கு வசனம் தெரியும். அறிந்து கொள்ளுங்கள், உங்களை விட திறமாக, எங்களை விட திறமாக தெரியும். ஆனால் அதை அவன் எதற்கு பயன்படுத்துகிறான் என்றால், உன்னை குழப்புவதற்கு. தேவனோடு இருக்கிற, ஆண்டவரோடு இருக்கிற, ஜபிக்கிற உன்னை குழப்புவதற்கு. ஆகையினால் குழப்ப வருகிற சத்துரு அவன் தோற்கடிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். இதான் மிக முக்கியம். மத்தேயு 5:18 முடிய போகுது, கேளுங்க. மத்தேயு 5:18, ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது.
மாறவே மாறாது. சோட்டா வாய்ச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எவ்வளவு மேன்மையானன்னு சொல்ற வாலிப பிள்ளையே, என்ன செய்கிறாய்? நீ வேதத்தை தூக்கி எவ்வளவு காலம்? இது பழைய காலம், இது நவீன காலம், அந்த காலம் சொல்லாதே. வேதம் மாறாதது, கட்டளைகள் மாறாதது, சத்தியம் மாறாதது, எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான். காலங்களை இன்னொரு ஜனாதிபதி வந்தா இன்னும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். மனிதன், நீங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட, அவர் தலைவராயிருக்கிற, நீதிபதியாயிருக்கிற இந்த நீதி சட்ட புத்தகம் இது மாறாது. இதுதான் ராஜ்யத்தின் வழி. இந்த ரூட்டால போனாத்தான், இந்த வழியில நீங்க போனாத்தான் இந்த உலகத்திலும் அவருடைய ராஜ்யத்தையும் அந்த நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நவீன காலம் ஒன்றோடு வேற வழியாக போனால் கடைசி மட்டும் நீங்கள் வந்து சேர முடியாது. எப்படி சுத்தி அடித்தாலும் அது எங்கோ வந்து ஏறும் தானே. உண்மையை சொல்றேன் கேள். நான் ஒரு நாள் ஏதோ ஒரு வழியில் நான் போயிட்டேன். ஏதோ எங்கவோ ஒரு ரோட்டுக்கு ஏறும் தானே என்றுட்டு வாகனத்தை விட்டேன். அங்கால ஒரு கேட் இருக்குது, அங்கால வழியே இல்லை. இதுதான் சத்துருவினுடைய வஞ்சிப்பு. எங்கவோ ஒரு வழி இருக்கும், அந்த வழி போய் பிரதான வீதிக்கு போய் சேரும் தானே. இது வஞ்சிப்பு. அது நீங்க தெரிந்து கொள்ளுகிற வழி, அது நீங்க எழுதின வேதம் போல. அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் தேவனுடைய வார்த்தை. நானும் நீங்களும் படிக்க வேண்டிய, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரே வார்த்தை அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன், சில காரியங்களை. மத்தேயு 2வது அதிகாரம் 7-8வது வசனத்தில், வார்த்தையான தேவன் மாம்சமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு மரியாள் கருப்பூட்டப்பட்டு பிதாவினால் காபிரியல் தூதனால் அனுப்பப்பட்டு திட்டவட்டமாய் பேசப்பட்டு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இரட்சகர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இரட்சகர் என்று அவர் வந்தார். ஆனால் அந்த நாட்களிலே இஸ்ராயலிலே அந்த இடத்திலே ஏரோது எனப்பட்ட ஒருவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். மத்தேயு 2:7-8. இப்ப பாருங்க, வார்த்தை அழியாதது என்று சொல்ல வருகிறேன். இயேசு பிறந்தார். பிறந்த பொழுது சாஸ்திரிகளை மெதுவாக கூப்பிட்டு ரகசியமாய் ஏரோது சாஸ்திரிகளை அழைத்து, இயேசு அங்கே பிறப்பார், அவர் அங்கே பிறந்திருக்கிறார், அதை திட்டமாய் விசாரித்து நீங்களும் போய் வணங்கிவிட்டு வஞ்சிப்ப பாருங்கள். நீங்களும் போய் அந்த அந்த குழந்தையை வணங்கிட்டு பார்த்துட்டு வாங்க, நானும் மறுபடியும் வந்து என்ன செய்கிறேன், அதை வணங்குகிறேன். சத்துருனுடைய வேலை என்ன? ஆசை காட்டி மோசம் செய்யும், வேதத்தை விட்டு பிரித்தெடுப்பவன் தான் சத்துரு. ஆனால் இயேசுவில் பிதா திட்டம் வைத்திருந்தார். ஏரோதினுடைய திட்டம் வணங்குறது கிடையாது, இயேசுவை எப்படியாவது போட்டு தள்ள வேண்டும். அப்போ ஒரு திட்டம் அது தோற்று போனது. ஹல்லேலூயா. இதுல என்ன விளங்குது? வார்த்தை அழியாதது, வார்த்தை மாறாதது. வார்த்தையைத்தான் சத்துரு அழிக்க பார்க்கிறான். ஏனென்றால் வார்த்தையான தேவன் தான் மாம்சமாக அங்கே பிறந்திருக்கிறார். பெத்லஹேம்ல எப்படியாவது அழிக்கலாம். ஆனால் ஏரோது எடுத்த திட்டம் பிழைத்தது. 2வது திட்டம், சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அவன் அறிந்து, இவ்வளவும் ஒன்றும் இல்லை, நீங்க சும்மா வாசித்து போயிருப்பீங்க, இந்த இடத்தை நின்று வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். சாஸ்திரிகளால் அவன் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து அவன் கட்டளை சட்டம் ஒன்று போடுறான். 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தூதன் அனுப்பப்பட்டு அந்த வார்த்தையை காக்கும்படி, இயேசுவை அல்ல, யாரை? வார்த்தையை காக்கும்படி, சத்தியத்தை காக்கும்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நான் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், அவர் வார்த்தையை காக்க இரவும் பகலும், அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற இரவும் பகலும் ஆயத்தமாயிருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார்.
வார்த்தையை காக்கிற தேவன். ஆமென். அதற்கு பிற்பாடு பார்க்கிறோம், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தார்கள். இயேசுவோ வார்த்தையோ, சொல்லுங்கள், வார்த்தையோ அந்த பட்டயத்திற்கு இரையாக ஆவியானவர் விடவில்லை. ஆவியானவர் விடவில்லை. ஹல்லேலூயா. இதான் சத்துருவினுடைய வேலை. எப்படியாவது வார்த்தையை அழிக்கலாம் என்று பார்க்கிறான். சத்தியத்தை அழிக்க ஏரோது நினைத்தான். பாருங்க, மத்தேயு 2:19-20 2:19-20 சொல்லுது. மத்தேயு, ஏரோது இயேசுவை கொல்லுவதற்கு சாஸ்திரிகளை அழைத்தான், ஏமாற்றப்பட்டான். ஏரோது இயேசுவை அழிக்க 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான். அதில் இயேசு அகப்படவில்லை, ஏமாற்றப்பட்டான். கடைசியில் அந்த வசனங்கள் அப்படியே வாட்சி கொண்டு போக்குள்ள, அழிக்க நினைத்தவன் மரித்து போனான் என்று யோசேப்பு மரியாளிடத்திலே தூதன் போய் பேசுகிறார். இயேசுவை அழிக்க நினைத்தவன் என்ன செய்தான்? ஏரோது மரித்து போனான். எழும்புங்க, போங்க. ஹல்லேலூயா. ஏரோது இந்த உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஏரோது சாத்தானுக்கு ஒப்பாய் இருக்கிறான். உங்களுக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே வார்த்தை இருந்தது. உங்களுக்குள்ளே தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவனுடைய திட்டம் உங்களில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்பிக் கொண்டால், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் இல்லை, யாரைத்தான் கொன்று அழிச்சாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்ட அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற உங்க மேல பிசாசானவன் கைவோட முடியாது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. இன்றைக்கு நான் இந்த வசனத்தின் மூலமாய் எதை சொல்ல வந்தேனே, ஆனால் நீ கிறிஸ்தவனாய் வாழ்ந்துட்டு போகலாம், பிரியோசனம் இல்லை. சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம், பிரியோசனம் இல்லை. வேணுமெண்டா நான் படிக்கிற பாட்டை நீங்களும் சேர்ந்து படித்து கைதட்டிட்டு போகலாம், பிரியோசனம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதன்மையானது இந்த வேதம். இதில் எழுதப்பட்ட இதுதான் வழி, மேப். சொல்லப்போனால் மேப். உங்களுக்கு ஏதாவது இந்த இலங்கையிலே வழி தெரியாவிட்டால் நாங்கள் ஃபோனில் மேப்பை போட்டு போய் சேர்ந்துடலாம். அதுபோல் இது ஒரு மேப். இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே, அதை நீங்கள் நேசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஆடுகள் அவருடைய மந்தையை சேர்ந்தது அல்ல. விளங்குதானே? மேய்ப்பனுடைய சத்தத்தை அவன் மேய்க்கிற ஆடுகள் என்ன செய்யுமாம்? அறிந்து கொள்ளும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு ரகசியம் அங்கே இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்தை புறக்கணித்து வாழ்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் செவியை வேறு பக்கமாக திருப்பி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் மேய்ப்பன் சாத்தான். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நான் இயேசுவின் மந்தையை சேர்ந்தவன், அவருடைய ஆடு நான் என்று நீங்கள் சொல்ல முடியாது. தேவனுடைய ஆடுகளாய் வாழ வேண்டுமாயிருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இதுதான் முக்கியத்துவம், இதுதான் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும், இதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. நான் சொல்கிறேன், சபையை பார்க்காதீங்க, துதியை பார்க்கிலும் இது பெரியது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்கல்லாம், உதவி செய்கிறீங்க. யாக்கோபில் சொல்லப்படுது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறதும் கரைபடாதபடி உலகத்தால் தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பலி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை பார்க்கிலும், நீ பிறருக்கு உதவி செய்வதை பார்க்கிலும், நீ பிறருக்கு நன்மை செய்வதை பார்க்கிலும், அது நீங்க செய்து கொண்டே இருங்க. ஆனால் அதை பார்க்கிலும் நாங்க எதை நினைப்போம்? உதவி செய்யறது தான் பெருசன் நினைப்போம், நல்லது. ஆனால் அதை பார்க்கிலும் இந்த வேதம் பெரியது, இந்த சத்தியம் பெரியது. உன் தங்கத்தை பார்க்கிலும், உன் பிள்ளைகளை பார்க்கிலும், உன் வீட்டை பார்க்கிலும், உன் கணவனை பார்க்கிலும் முழு பேரும் சவப்பட்டிக்குள்ள போயிருவாங்க ஒரு நாள். ஆனால் மாறாத வேதம், சத்திய வேதம் அப்படி ஒரு துள்ளண்டு போட்டு எழும்பினில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி.